அன்பு தமிழ் மக்களே வணக்கம். நம்ம அண்ணாமலையின் வெற்றியை தடுக்க என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் திமுகவும் அதிமுகவும் செய்து வருகிறது. இது தெரிந்துதான் கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவதை கடைசி வரைக்கும் ரகசியமாகவே வைத்திருந்தார்கள் இந்த பிஜேபியின் மேலிடம். அண்ணாமலைதான் வேட்பாளர் என்று தெரிந்ததும் அண்ணாவின் தம்பிகள் தும்பிகள் எல்லோருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. மலையை நம் மயிரால் கெட்டி இனி இழுத்து சாய்க்க முடியுமா என்று அவை திகைத்தன. மோடியின் முதல் பிரச்சார கூட்டமும் கோவையில் தான் தொடங்கியது. அதுவும் ஆர்ப்பாட்டத்துடன் நடந்தேறியது. கூட்டத்தை பார்த்து மோடி திகைத்ததை பார்த்து இவர்கள் திகைத்தார்கள். இது அண்ணாமலையின் வெற்றியை உறுதி செய்தது. உலக நாயகனையே மண்ணை கவ்வ வைத்த மோடி மண் இது. மலராது மலராது என்று சொன்ன தாமரையை மலர வைத்த மோடி மண்ணில் வானதி சீனிவாசன் உலக நாயகி ஆனாள். பெரியார் சேற்றில் இனி தாமரைகள் தான் மலரும் என்று காட்டிய பூமி இந்த கோவை பூமி. எஸ்பி வேலுமணியின் கோட்டை பேட்டை என்று சொன்னவர்களுக்கு முதுகில் விழுந்தது சாட்டை. அவர்களின் பேட்டை துள்ளலும் அடங்கியது. இனி அந்த பம்மாத்தெல்லாம் இங்க எடுபடாது. இனி 2026 எலெக்ஷனுக்கு திமுகவுடன் கூட்டணி போடும் அளவுக்கு நிலைமை போகும் என்று அரசியல் ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். சேச்ச, அதிமுகவாவது திமுகவுடன் கூட்டணி போடுறதாவது அது நடக்கவே நடக்காது என்று சொல்பவர்களுக்காக சொல்கிறேன். காங்கிரசின் ஜன்ம எதிரியாக இருந்த திமுக பிறகு இந்திராவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்லி சரண்டர் ஆகி கூட்டணி போடலையா? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட அதிமுகவை திமுகவிடம் சரண்டர் பண்ண எடப்பாடி எந்த நேரத்திலும் தயங்க மாட்டார். தன்னை உயர்த்துவதற்கு அவர் எதையும் செய்வார் என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு எப்போதோ வந்துவிட்டது. இதுல வேற 2024க்கு பிறகு அதிமுக இந்த கட்சியே இருக்காது என்று எதை வைத்து கூறினார் அண்ணாமலை? புரிஞ்சவன் பிஸ்தா. முக்கிய தலைவர்கள் எல்லாம் அமமுக கட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று அண்ணாமலை சொன்னால் நம்பித்தானே தொலைக்க வேண்டியது இருக்கிறது. அவர் சொல்றது எல்லாமே கிளி ஜோசியம் மாதிரி பறிச்சுக்கிட்டே தானே இருக்கு. அதனால தான் ஸ்காட்லாந்து யார்டு கிளி ஜோசியனை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. பின் அண்ணாமலையை அரெஸ்ட் பண்ண முடியும்? முதலில் சசிகலாவை தூக்கி எறிந்தார் எடப்பாடி. பிறகு டிடிவி தினகரனை தூக்கி எறிந்தார். அப்புறம் ஓபிஎஸ்ஐ தூக்கி எறிய அவர் தயங்கவில்லை. அண்ணாமலையுடன் உறவை முறித்தார். இன்னும் தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நினைக்கும் நினைப்புதான் அவரது பொழப்பை கெடுக்கிறது. தனது நோக்கம் எப்படியாவது நிறைவேற வேண்டும். அதற்காக எதையும் செய்ய அவர் தயார். கடைசியில் அவர் மோடியையே தூக்கி எறியவில்லையா? அவருடைய வரலாறு நின்று பேசும் என்பதை மட்டும் நம்மால் தூக்கி எறிய முடியவில்லை. பாஜக வளரல என்று தாமரை முளைக்காது வளராது என்று போட்ட கோஷங்கள் 2024 தேர்தலுக்கு பின் ஓய்ந்து போய்விடும். எய்ம்ஸ் மருத்துவமனை வேகமாக வளர்ந்துகிட்டு இருப்பதை கூட அறியாத ஒத்தை செங்கல் வீரன் உலர்நிதி வாய் இனி உளராமல் ஓய்ந்துவிடும். வேறு வேலை இல்லாததால் இனி சனாதனத்தை ஒழிக்க ஸ்ப்ரே பம்புடன் அவர் அடைய வேண்டியது வரும். தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொன்ன தமிழிசையின் வாய் முகூர்த்தம் இப்படி பலிக்கும் என்று ஸ்டாலின் கனவே கண்டிருக்க மாட்டார். தூங்கினாதான கனவெல்லாம் வரும். அண்ணாமலை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் அதிமுக ஐடி விங் செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் வேட்பாளராக களத்தில் இறக்கியதும் அவரும் என்ன சொன்னார்? ஐ ஆம் வெயிட்டிங் என்று விஜய் ஸ்டைலில் வசனத்தை ட்வீட்டா போட்டார். அது உண்மைதான். அவர் 2029 வரை வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கணும். அவருக்கு ஆர்ஐசி கிடைக்க கூட வாய்ப்பில்லை. அண்ணாமலையை எதிர்த்து நிற்க ஒரு சீனியர் தலைவருக்கு கூட தைரியம் இல்லை. அதனால் சிங்கை ராமச்சந்திரனை களம் இறக்கினார்கள். அதே மாதிரி கனிமொழி ஒரு பவர் ஹெட் ஆவதை விரும்பாத தலைமை அவருக்கு எதிராக உள்ளடி வேலைகளை துவக்கிவிட்டது. தூத்துக்குடியில் உள்ளடி வேலைகளுக்கு நோபல் பரிசு வாங்கிய திமுக அவரது தோல்விக்கு காரணமாக இருக்கும் என்று அங்குள்ள மக்களே பேசிக்கொள்கிறார்கள். தூத்துக்குடி வெள்ளத்தில் கனிமொழியின் பெயரெல்லாம் எப்பவோ மழை தண்ணீர் அடித்து கொண்டு போய்விட்டது என்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள். மோடி நிற்பதாக சொல்லப்பட்ட ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஜெயித்தால் ஓபிஎஸ் மத்திய மந்திரியாக வலம் வருவதை சகிக்க முடியாமல் பலர் பூச்சி மருந்து குடித்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலாம்.
ஓபிஎஸ் மந்திரியாகி இபிஎஸ் முன்னால் தலை நிமிர்ந்து நடப்பார் என்பது அவரது தொண்டர்களின் ஆசை. மக்களை குழப்பத்தான் பல பன்னீர்செல்வங்களை களம் இறக்கி இருக்கோமே, அவர் ஜெயிச்சிட முடியுமா என்று பழைய திமுக தந்திரங்களை சொல்கிறார்கள். அந்த தந்திரங்கள்லாம் இனி எடுபடாது என்பதை உணராத இந்த திராவிட பித்தர்கள். ராமநாதபுரம் தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. அங்கு 16 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் உள்ளார்கள். முஸ்லிம் ஓட்டுகள் இந்த முறை அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பிரிவதால் தொகுதிக்கு ஒன்றும் செய்யாத நவாஸ் கனிக்கு இந்த முறை எந்த கனியும் கிடைக்காது. அவரது ஏணி கிரிப் இல்லாமல் சரிவதை அவரால் இப்போது பார்க்க முடியாது. தேர்தலுக்கு பிறகு பார்ப்பார். இந்த முறை மீனவர்கள் ஓட்டு திமுகவுக்கு நிச்சயமாக விழாது. அதிமுகவுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் போகலாம். ஆனால் மோடியின் பிஜேபிக்கு போக வாய்ப்புள்ளது. எனவே அவர்கள் ஓட்டு சொலையாக பலாப்பழத்துக்கு விழுந்துவிடும். பிஜேபியை ஆதரிக்கும் இஸ்லாமியர்கள் இங்கு அதிகம். அதனால் நாம் தமிழர் சுதந்திர பிரியா மைக்கை பிடிச்சுக்கிட்டு காட்டுக்கத்து கத்துனாதோ மக்களுக்கும் காதில் விழாது, ஓட்டும் விழாது. புதுசா ஒரு பைக் மார்க்கெட்ல இறங்கினா லிட்டருக்கு 90 கிலோமீட்டர் கொடுக்கும் என்று விளம்பரப்படுத்துவார்கள். ஆனால் அதை நாம் வாங்கி ஓட்டி பார்த்தா 50 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அது மாதிரி தான் இந்த காங்கிரசின் 5 வாக்குறுதிகளும் போனி ஆவதற்கு சொல்லப்படும் தந்திரம். தேர்தலுக்கு பிறகு அந்த பைக்கே ஓடாது. வேண்டுமானால் பார்த்து கொண்டே இருங்கள். ஆறுகளை காப்பாற்றாத இந்த அரசாங்கமா மனிதர்களை காப்பாற்ற போகிறது? விவசாயிகளை வஞ்சித்த திராவிடம் விவசாயிகளின் நிலத்தை தரிசாக்கி G2 மூலம் விட்டு காசாக்க பார்க்கிறது. மண் அள்ளுவதற்காக காவிரி ஆற்றில் தண்ணீர் வராமல் பார்த்து கொள்கிறது. புதிய வேளாண் சட்டங்களை ஆதரிக்காத திராவிட அரசுகள் இடைத்தரகர்களுக்கு ஆதரவாகத்தானே செயல்பட முடியும். இது புரோக்கர்களின் அரசாட்சி. அவர்களின் வியாபாரத்துக்கு தேவை புரோக்கர்கள் தானே தவிர விவசாயிகளோ மீனவர்களோ அல்ல. அவர்கள் ஓட்டு போட மட்டும்தான் அவர்களுக்கு தேவை. டெல்டா விவசாயிகளின் பயிர்கள் கரிந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் இவர்களின் சொத்துக்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சாக்கடையை ஒழுங்கா கட்டத் தெரியாத இவர்கள் வாய்க்கால்களை கட்டுவார்கள் என்று எந்த விவசாயியும் இனி நம்ப மாட்டான். விவசாயம் செய்து நஷ்டப்படுவதை விட நீட் எக்ஸாம் எழுதி என் புள்ள டாக்டராகி சம்பாதிக்கட்டும் என்றுதான் நினைப்பான். அவன் விவசாயிகளின் கஷ்டம் தெரிந்த அண்ணாமலை இருக்கும் பிஜேபிக்கு ஓட்டு போடுவானா, இல்ல காங்கிரீட் வரப்புல நடக்கும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவானா? நவோதயா பள்ளிகளை தமிழகத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லும் அண்ணாமலையை ஆதரிப்பானா, இல்லை கல்வி தந்தை என்ற பெயரில் காசு பிடுங்கும் கல்வி வியாபாரிகளை ஆதரிப்பவனை ஆதரிப்பானா? ஓட்டுக்கு பணம் என்ற மண்புழுவை நம்பி மீனவர்கள் இம்முறை தூண்டிலை கடித்து ஏமாறப் போவதும் இல்லை. அவர்கள் ஏழை பங்காளன் காமராஜரின் வாரிசை இப்போது அடையாளம் கண்டு கொண்டார்கள். செங்கல் திருடர்கள், நீட் திருடர்கள், லூலு சூப்பர் மார்க்கெட் ஓனர்களை உதறி தள்ளுவார்கள். அவர்களின் சீன பொம்மைகள் இனி மார்க்கெட்டில் எங்கும் விலை போகாது, விற்கவும் முடியாது. தேசியம் மறந்த திராவிடர்களை அவர்கள் இனம் கண்டு கொண்டார்கள். புனை சுருட்டை இனி அவர்கள் புகைக்க மாட்டார்கள். அவர்கள் புகைக்கப் போவது திராவிடம் என்ற கள்ளிச்செடியை, கள்ளச்செடியைத்தான். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தூக்கிவிட வந்த நவீன அம்பேத்கர் அண்ணாமலை தலைமையில் அமையும் அரசாங்கம்தான் இனி நிரந்தரமாக தமிழகத்தில் அமையும், நிரந்தரமாக இந்த நாட்டை ஆளும். இது வாழ்வா சாவா என்பது மக்களின் விரல் நுனியில் இருக்கிறது. இது நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல், சாராய வியாபாரிகளை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அல்ல என்பதை புரிந்து கொண்டால் நடக்கப் போவது இனி நல்லதாக இருக்கும். தமிழக வேசி ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் 6,20,41,179 வாக்காளர்களுக்கு பதில் வெறும் 35,000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக கருத்து திணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லாம் அரசிடம் விளம்பரம் வாங்குவதற்காக இந்த கருப்பு திணிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை தவிடுபடியாக்கும் நாள் மோடியின் வெற்றி நாள் ஜூன் 4ஆம் தேதி. மீண்டும் மோடி போல நான் மீண்டும் வருவேன். மீதி கதைகளை சொல்ல ஜெய் ஹிந்த்.